Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம ரொம்பவே டேஸ்டியா ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்பாஞ்ச் கேக் அதுவும் கப் கேக் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நம்ம பண்ணலாம். இதுல வந்து நம்ம தண்டாய் மில்க் பவுடர் போட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறனால குழந்தைங்க உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய கேக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த கேக்கோட லேயர்ஸை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக எல்லாராலையுமே செய்ய முடியும். ஸோ வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முதல்ல நம்ம தண்டாய் மில்க் பவுடர் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக உடம்புக்கு ஆரோக்கியமான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான தண்டாய் பவுடர் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ஐஸ்கிரீம், குல்ஃபி, அப்புறமா கேக் வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இதில் வந்து சரியாக 1/4 கப் அளவுக்கு பாதாம். இந்த பாதாமை போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது. அதனால லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா பருப்பு இதையும் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அப்புறமா ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கும்பர் சீடு, அதாவது வெள்ளரி விதை. நீங்கள் பம்கின் சீடு கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். இப்போ இவ்வளோ சேர்த்து இதை நல்லா வறுத்துடுங்க. இந்த குக்கும்பர் சீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெடித்து வறுபட்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. இப்போ இதுவும் கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து முக்கியமான மசாலா பொருட்கள் நம்ம சேர்க்கணும். ஒரு ஏலக்காய், அப்புறமா ஒரு 5லேருந்து 6 நல்ல மிளகு. இந்த மாதிரி பெரிய நல்ல மிளகாய் இருந்துச்சுன்னா ஒரு 5லேருந்து 6 சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாப்பி சீட், கஸ்கசா இவ்வளோ போட்டு இது கூடவே முக்கியமான ஒரு பொருள்னா ரோஸ் பெட்டல்ஸ், அதாவது ரோஜா இதழ்கள். இது வந்து ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஜாவை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது இவ்வளோத்தையும் ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இது என்னென்னா இந்த பாப்பி சீடெல்லாம் நல்லா வெடித்து வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிக்குது. பாப்கார்ன் எல்லாம் எந்த மாதிரி வெடித்து வருமோ அதே மாதிரி சின்ன சைஸில் இது நல்லா வெடித்து வரும். அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து வறுத்தெடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து நல்லா அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற விடணும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து வெடித்து வந்துருச்சு. உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லாமே நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அப்போ தான் இது கெட்டு போகாமல் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். இப்போ அவ்வளோதான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜார் வந்து எந்த தண்ணியும் எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனாக இருக்கணும். இப்போ இதில் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம உள்ளே போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறோம். அரைக்கும்போது ரொம்ப நேரம் அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாதாம்லேருந்து எண்ணெய் மாதிரி வர ஆரம்பிக்கும். அதனால ரொம்ப போட்டு அரைக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு இது கொஞ்சம் பவுடர் ஆனதும் நம்ம ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படி வைக்கும்போது ஒரு 3 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி கண்ணாடி குப்பியில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ஏர் டைட்டாக தான் இருக்கணும். ஏர் உள்ளே போகாதபடி இருந்துச்சு அப்படின்னா தான் ரொம்ப நாளைக்கு வரும். இப்போது இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 2 கோழி முட்டை சேர்க்கணும். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சேர்க்கக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நம்ம பீட் பண்ணணும். அதாவது இது வந்து நல்ல க்ரீமியாக வரணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு பீட்டரில் ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒயிட் கலரில் திக்காக நம்மளுக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ மிஷினை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் கேக்கு வந்து நல்லா பொங்கி இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எண்ணெயெல்லாம் அடியில் தங்க கூட வாய்ப்பு இருக்குது.
ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் மாவு ஐட்டம் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே தண்டாய் மில்க் பவுடர் இது வந்து ஒரு 1/4 கப் நம்ம சேர்க்கணும். ஸோ 1 கப் அளவுக்கு நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு இதில் போட்டுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்டாய் மில்க் பவுடர் போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் பீட்டர்லேயே ஒரு ரொம்ப லோ ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே பீட் பண்ணிங்க அப்படின்னா கூட ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். இனி ரொம்ப போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு இப்போது பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போது கப் மோல்டில் தான் ஊற்றி பேக் பண்ண போகிறோம். நான் வந்து ஓடிஜியில் பேக் பண்ணுறேன், நீங்கள் கடாயில் வேணும் அப்படின்னா கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கப் மோல்டில் நம்ம வந்து கப் உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இந்த கேக் பேட்டரை உள்ளே விட போகிறோம். இந்த கப்போட 3/4 சைஸுக்கு தான் நம்மளுக்கு மாவு இருக்கணும். அதுக்கு மேலே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பொங்கி வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ 3/4 அளவுக்கு இந்த மாதிரி பேட்டர் சேர்த்துக்கோங்க. எனக்கு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 கிட்ட நம்மளுக்கு கப் கேக் கிடச்சிது இந்த ஒரு பேட்டருக்கு. ஓகே, இப்போ நம்ம பேட்டர் சேர்த்துட்டு மேலே வந்து கொஞ்சம் பாதாம் பிஸ்தா வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நட்ஸு, ஃப்ரூட்ஸு இல்லை அப்படின்னா சாக்கோ சிப்ஸ் எது வேணால் நீங்கள் வைக்கலாம். இப்போ வச்சுட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். நான் வந்து ஓடிஜியில் 180 டிகிரியில் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா பேக் ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இதுவே கடாயில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வைங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸ்பாஞ்சினஸாக. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதிலே நீங்கள் வெண்ணிலா கப் கேக் எல்லாமே பண்ணலாம், சாக்லேட் கப் கேக் எல்லாமே இந்த ஒரு பேட்டரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.